ஓம் சாய்ரா. என் அன்பு செல்லமே, என்னுடைய அன்பு தங்கமே, வாழ்க்கையில் இதுவரை நீ படாத கஷ்டங்கள் அனைத்தையும் பட்டுதான் இப்பொழுது இந்த நிலைமையில் நீ இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எந்த இடத்திலெல்லாம் பேச வேண்டும், எந்த இடத்திலெல்லாம் பேசக்கூடாது, இவை அனைத்தையுமே நீ நன்றாகவே தெரிந்தும் கொண்டாய். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களானது அவ்வளவு மோசமானது. யதார்த்தமாக இருந்த உன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னை சுயநலமாக மாற்றலாமோ அந்த அளவு உன்னுடைய சுற்றி இருக்கும் நபர்கள் மாற்றிவிட்டார்கள். தங்கமே, வெகுளியாக யதார்த்தமாக எல்லோரிடமும் அன்பாக பேசிக்கொண்டு இருந்த உன்னை காயப்படுத்தி விட்டார்கள். எல்லாரும் எப்படி என்பதை உணர்ந்தாய். ஆனால் போன பணம், போன மரியாதை எல்லாம் இதுவரை உனக்கு திரும்பி கிடைக்கவே இல்லை. அதற்காக நீ போராடி கொண்டு இருக்கிறாய். வாழ்க்கையில் நீ போகாத கோவில் அல்ல, ஏறாத மலைகள் அல்ல, எல்லா இடத்திலும் தெய்வம் மலையில் இருந்தால் கூட போய் பார்க்கிறாய். எல்லா இடத்திலும் அந்த தெய்வத்தை நீ சந்தித்து கொண்டுதான் இருக்கிறாய் உன்னுடைய வேண்டுதலுக்காக. தங்கமே, வாழ்வில் கஷ்டங்கள் வரலாம். ஆனால் அந்த வாழ்க்கையே கஷ்டம்தான் ஆகிவிடுமோ என்று தான் நினைக்கக்கூடாது. இப்பொழுது உன் வாழ்வில் அதிகமான கஷ்டம் இருக்கிறது. ஆனால் அதை நான் சுலபமாகவே உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து விடுவேன் என்பதை நீ முழுமையாகவே நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நான் நல்ல விஷயத்தையே செய்ய போகிறேன், நல்லதையே நடத்தி உன் வாழ்க்கையில் தரவும் போகிறேன். நீ என்னுடைய பிள்ளை, யாரும் இல்லை என்று ஒரு நாளும் ஒரு பொழுதும் கவலைப்பட்டு சோர்ந்து விடாதே. எக்காலமும் நான் இருக்கிறேன் உனக்காகவே, உனக்காக. ஒரு நல்ல வழி சொல்கிறேன், காதில் வாங்கிக்கொள். இது ஒரு சூட்சமமான வழி. வெளியில் யாரிடமும் சொல்லாதே, அப்புறம் பலிக்காது. உனக்கு நான் ஒரு விஷயம் சொன்னால் அதை எப்பொழுதுமே மதிக்க பழகு. அப்பொழுதுதான் தெரியும் நீ எவ்வளவு பெரிய ஒரு செயலெல்லாம் செய்ய போகிறாய் என்று. என்னுடைய தங்கமே, நான் சொல்வதை கவனமாக காதில் வாங்கிக்கொள். தினமும் தூங்குவதற்கு முன்பு, இல்லை எழுந்த உடனே, அப்படியும் இல்லை என்றால் ஏதாவது உனக்கு மாத வருமானத்திற்கான கணக்குகள் போடும் பொழுது மேலே முதலாக 517 இந்த எண்ணை எழுது. 517 என்ற எழுத்தை முதலில் எழுதிவிட்டு அதற்கு பின் எதுவாக இருந்தாலும் துவங்கு. சொல்வது புரிகிறதா? நான் சொல்வதை நீ தொடர்ந்து 2 நாள் செய்து வந்தாலே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்குளிர பார்க்கலாம். நான் இது வெறும் வார்த்தைக்காக சொல்லவில்லை. இது உன் வாழ்வில் முன்னேற சூட்சமமான வழி. பல விஷயங்கள் நான் உனக்காக செய்துள்ளேன். இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய் அல்லவா? இதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுக்கவே இந்த ஒரு மறைமுகமான விஷயத்தை உன் காதில் வந்து போட்டுள்ளேன். புரிந்து கொள், எல்லாம் நல்லது நடக்கும். இந்த எண்ணை நீ தினமும் தூங்கும் பொழுது 108 தடவை உனக்கு என்ன வேண்டுமோ அதை மனதில் நினைத்து கொண்டு இந்த நம்பரை எழுதி வா. நிச்சயமாக நீ எழுத எழுத உன் வாழ்வில் முன்னேற்றமானது மலை போல பெரிதாக இருக்கும். புரிந்து கொள்பவன் வாழ்க்கையில் சாதிப்பான். இது வெறும் சாதாரணம்தான் என்று நினைப்பவன் நிச்சயமாகவே நிறைய அதிர்ஷ்டங்கள் வந்தாலும் இழப்பான். புரிந்து கொள். உன் செவிக்கு இப்பொழுது இந்த செய்தி கேட்கிறது என்றால் அதை உனக்கானது என்று எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி வா. சீக்கிரமாக அனைத்தும் உனக்காக மாற்றி அமைக்கப்படும். தைரியமாக இரு. எப்பொழுதும் எந்நாளும் உனக்காக நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.